நம்ம சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் SK26 படம் வந்து தயாராக இருக்குது. ஸோ இந்த SK26 உடைய ப்ரோமோ ஷூட் வந்து மதுரையில் தான் வந்து ஷூட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு படம் வந்து அதே ஏரியாவிலேயே வந்து ஷூட் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, தாய்க்கிழவி படத்துடைய சிமிலர் லொக்கேஷன்ஸ் இந்த படத்துலையும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் தாய்க்கிழவியோடைய டேரக்டர் தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஹீரோ கேரக்டரும் வந்து ராதிகாவுடைய கேரக்டர், தாய்க்கிழவி படத்தில் ராதிகாவுடைய கேரக்டர் மாதிரியே தான் ஹீரோவுடைய கேரக்டரும் கொஞ்சம் சிமிலரிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ஒரு ஃபன் வைபாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் செய்திகள் கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆத்தென்டிக்கான வில்லேஜ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரியும், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக வந்து இருப்பார் நம்ம சிவகார்த்திகேயன். லைக்வைஸ் இன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இதிலெல்லாம் நம்ம சிவாவை வந்து பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிவாவை இந்த SK26 வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும், ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே பிரில்லியண்ட்டாக விருமாண்டி படத்தில் வர மாதிரியும் வந்து இருக்கும் அப்படின்ற செய்தி தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு குயிக்கான ப்ராஜெக்ட். ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாம். கமல் சாருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம சிவகார்த்திகேயனை தொடர்ந்து கொஞ்சம் சீரியஸ் ரோலாகவே வந்து நம்ம பார்த்துட்டோம். திரும்பவும் வந்து பேக் டு தி ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சிவாவுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு படம் ரொம்பவே விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.